Hi friends, welcome to my channel. இந்த பதிவில் நம்ம 52 weeks மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். உங்களால் சேமிக்கவே முடியலையா? உங்களால் கட்டாயமாக சேமிக்கணும். 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் தொகையில் உங்களால் எந்த தொகையை எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து. இல்லைன்னா நம்ம இந்த தொகையை சேமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த தொகையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 50 ரூபாய் தொகை வந்து வாரம் ஒரு நாள் சேமிக்க முடியும் அப்படின்னா 58 வாரத்தில் 2200 ரூபாய் சேவ் பண்ணியிருப்பீங்க. 100 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னீங்கன்னா 52 வாரத்தில் 5200 நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம். இல்லை என்னால் 200 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னா 10400 நீங்கள் சேவ் பண்ணிட முடியும். 500 ரூபாய் வாரம் உங்களால் எடுத்து வைக்க முடிஞ்சதுன்னா 26000 ரூபாய் ஒரு வருடத்துலேயே உங்களால் சேமிச்சிருக்க முடியும். இந்த தொகையை நம்ம அப்படியே சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சுருக்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தொகையை நம்ம ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மூலம் 50 ரூபாய் தொகையிலேருந்து 500 ரூபாய் தொகை வரையில் எவ்வளவு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம கட்டின தொகை கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன சார்ட் மூலமாக பார்த்துடலாம். ரெக்கரிங் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.7%. இப்போ கரண்ட் நிலைமையில் இருக்குது. இதை 50 ரூபாய் வந்து நம்ம 4 வாரத்துக்கு எடுத்து வைத்தோம்னா 200 ரூபாய் தொகை வரும் இல்லைங்களா? அப்போ ஒரு மாதம் 200 ரூபாய் தொகை நம்ம சேவ் பண்ணியிருப்போம். அந்த தொகையை நம்ம 3 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால 7200 ரூபாய் தொகை வந்து நம்ம கிடச்சிடும். இன்ட்ரெஸ்ட்டோட 7989 ரூபாய் கிடைக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 789 ரூபாய் கிடைக்கும். இதே 5 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து போடும்போது பாருங்கள் 12000 ரூபாய் தொகை நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட்டோட 14273 ரூபாய் கிடைத்திருக்கும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2273 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது போல் 500 ரூபாய் தொகை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மாதம் நம்மளுக்கு 2000 ரூபா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? 3 வருடங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 72000 நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். 7898 ரூபா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடச்சிருக்கு. இதுவே நம்ம 5 வருடங்களுக்கு ஆர்டி போடும்போது 1,20,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 22,731 ரூபாய் கிடைச்சிருக்கும். சார்ட் வந்து நான் கொடுத்துட்ற பாருங்கள். உங்களுக்கு எது வந்து சுலபமாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட் கிடச்சிரும்.